ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 9 மற்றும் 18, 27ஆம் தேதிகளில் பிறந்தவர்களின் குணநலன்கள் மற்றும் பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். 9ஆம் எண் என்று சொல்லக்கூடியது செவ்வாய் கிரகத்தின் காரகத்துவத்தை பெற்றதாகும். 9ஆம் தேதி பிறந்தவர்கள் நல்ல மன உறுதி மிக்கவர்களாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் தன்னை நம்பி வந்தவர்களுக்கு அடைக்கலமாகவும் இருக்கக்கூடியவர்கள். 9ஆம் தேதி பிறந்தவர்கள் இராணுவத்துறை, காவல்துறை, சீருடை பணி போன்றவற்றில் தொழில் புரிவதற்கு வாய்ப்பு உண்டு. இவர்களுடைய ஜாதகத்தில் சூரியனும் நல்ல கிரக அமைப்பில் இருந்தால் இவர்கள் உயர் போலீஸ் அதிகாரிகளாகவும் இராணுவ அதிகாரிகளாகவும் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஐபிஎஸ், ஐசிஎஸ் போன்ற உயர் படிப்புகளை படித்து பெரிய அதிகாரிகளாக பணிபுரிவதற்கும் வாய்ப்பு உண்டு. நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையை பெற்றிருப்பார். நார்மலான உயரமுடையவர்களாக இருப்பார்கள். எதையும் எதிர்த்து போராடும் தன்மை கொண்டவர்களாகவும் மன வலிமை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். எல்லாரும் தனக்கு கீழ் அடங்கியே இருக்க வேண்டும் என்ற ஆதிக்க மனப்பான்மை கொண்டவர்கள். மனைவியிடத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பார். தன்னுடைய குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் கடின உழைத்து குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்று நினைப்பார். இவர்கள் வாழ்நாள் முழுவதுமே போராடி பெரும் வெற்றிகளை பெறுவார். அதே நேரத்தில் 9ஆம் தேதி பிறந்தவர்கள் ஆதிக்க மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். 18ஆம் தேதி பிறந்தவர்கள் 1-8 என்ற கணக்கில் சூரியனும் சனியும் சேருவதனால் இவர்கள் பெரும்பாலும் பிடிவாத குணம் உடையவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள். 27ஆம் தேதி பிறந்தவர்கள் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து 9 என்ற ஆதிக்கத்தில் வருவதால் இவர்கள் சிறிது அடிக்கடி டென்ஷன் உடையவர்களாக இருப்பார்கள். கோபப்படுவார்கள். எல்லோரும் தான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள். அதே போல அடிக்கடி கோபப்படுவதால் வீண் சண்டை, வம்பு வழக்குகளை இவர் எதிர்நோக்கி இருப்பார். பொதுவாக 9, 18, 27ஆம் தேதி பிறந்தவர்கள் நல்ல ஆரோக்கிய உடல் நிலை பெற்றவர்களாகவும் நல்ல மதிப்பு மரியாதை மிக்கவர்களாகவும் வாழ்நாள் முழுவதும் போராடி தன்னுடைய வாழ்நாளை ஓரளவுக்கு நல்ல சீரமைத்து கொள்வார் எனவும் சொல்லப்படுகிறது. நன்றி, வணக்கம்.